சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்னைக்கு எப்படி சொல்லவே தெரியல, நான் வந்து ஜனவரியில் வந்தேன் சரிங்களா. ஸோ இவ்வளோ நாள் நான் இப்படி ஒரு கிளைமேட் நான் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாதுங்க. ஸோ இங்கே நல்ல மழை பெஞ்சிருக்கு, ஆலங்கட்டி மழை வந்திருக்கு சரிங்களா. பனிமழைம்பாங்கள்ல, அந்த ஸ்டோனாக இருக்கும்ல, அந்த மாதிரி மழை கூட இங்கே பெஞ்சிருக்கு. அப்போ கூட நான் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை ஃபீல் பண்ணதே கிடையாது. இவ்வளோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி வந்த ஒரு மாதத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பயங்கரமாக அடுப்பில் போட்டு சுட்டு எரிச்ச மாதிரி வெயிலில் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு கிளைமேட் இருக்குது பாருங்க, பயங்கரமான கிளைமேட்டுங்க. உங்களுக்கு அது என் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுருங்கிருச்சுங்க. அந்த வெயில் அடிக்கிற அந்த கூலிங்கான காற்று படுறதுல பயங்கரமாக இருக்குது. இந்த ஜாக்கெட்லாம் இன்றைக்கி தான் போட்டே வந்திருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் வீடியோ எடுக்கிறதுக்காக போட்டேன், அடுத்த போடல, ஏன்னா வெக்கையாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இன்றைக்கி இது போட்டுமே உள்ள கூலிங் போகுது, அந்த காற்று கூலிங்காக ஒரு காற்று அடிக்குது. ஜீன்ஸ் பேண்ட்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைசன்ஸ் எடுக்கிற ஆஃபீஸ் போகும்போது மட்டும் தான் ஜீன்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த நார்மலாக கிளாத், துணி, இந்த லப்பர் கிளாத்தில் இருக்குங்களா, ட்ராக் பேண்ட், அந்த மாதிரி பேண்ட் தான் போட்டுட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நேற்று நைட்டில் இருந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளிர் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ எப்படி சொல்லனா, இது வந்து ஒரு பாலைவனமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க சவுதினாலே ஹீட்டு, சவுதினாலே வெக்க தான், வெயில் தான் பயங்கரமாக இருக்கும்னு. ஆனால் அப்படி இல்லை. இன்னைக்கு இந்த கிளைமேட்டில் நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு அப்ராட்ல இருக்கீங்க, வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்கும்போது தவிர சவுதின்னு சொன்னால் சத்தியமாக நம்ப மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்குது. நானும் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டதுக்கு சொல்கிறாங்க, இது சாம்பிள் தான், ஸ்டார்டிங் தான், டிசம்பர்லலாம் வெளுத்து வாங்கும் குளிர் அப்படின்னாங்க. முன்ன என்ன சொல்லுவாங்கன்னா வெளுத்து வாங்கும் வெயில் அப்படிம்பாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் எப்படி வெயில் அடிச்சிச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ குளிருங்க. எவ்வளோ டிகிரின்னு பார்க்குறீங்களா? வெதர் ரிப்போர்ட் நீங்களே செக் பண்ணுங்க, 16 டிகிரிங்க. ஃபேரன்ஹீட்டா டிகிரியா? ஓ, ஆர்டர் வந்துருச்சுங்க. நம்ம ரூம் பக்கத்துலேயேவா, சூப்பர், பயங்கரமா இருக்கு. அப்படின்னு நான் இப்போ மூச்சு விடுறேன், உள்ள வைசர்லாம் ஒயிட் கலர்ல மாறுது, ஃபாகா மாறுது, சூப்பரா இருக்கு. நல்லா கிளைமேட் மாறிட்டு அப்படின்னு மழையே வந்துருச்சுங்க. இங்க இருங்க, உங்களுக்கு தெரியுதான் தெரியல, குட்டி குட்டியா டிராப் விழுதான். இந்த குட்டி குட்டி டிராப் கூட இங்க பைக் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ஏன்னா ரோடு நனைஞ்சிட்டுனாலே, என்ன குட்டி குட்டியா விழுறது, ரோடை நனைச்சிரும் ஃபுல்லாவே. அப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, டயர் என்ன பண்ணோம்னா அப்படியே இந்த கண்ணாடியில் எண்ணெயை ஊற்றி காலை வச்சா என்ன ஆகும், சொங்கின்னு போகும்ல வலிக்கிட்டு, அந்த மாதிரி வலிக்கிட்டு போய் முன்னால் உள்ள வண்டியில் சொருவிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒரு நாள் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் நானே சொருவிட்டேன். ஏன்னா அன்றைக்கி வண்டியில் சொருவில்லை, நல்ல வேலை. ஒரு டேனிங்கு, நான் டேனிங்கில் போக வேண்டியது, என்னோடத்து வேகமாக வந்து எனக்கு முன்னால் கட் அடித்தா, நான் பிரேக் அடித்தேன், நானே வண்டி ஆட்டோமேட்டிக்காக டேனிங்கில் கீழே சரிஞ்சு விழுந்துட்டு. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் சில பல அடிகளோடு தப்பிச்சிட்டேன். வேறு ஒன்றும் பெருசாக அன்றைக்கி நடக்கலை. பட் மழை டைமில் வந்து பைக் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்ன தான் பெரிய ரைடராக இருந்தாலுமே சின்னதாக ஒரு சம்பவம் ஆகிட்டனால 3 நாள் 4 நாள் லீவ் போடுற மாதிரி ஆயிரும். 3 நாள் 4 நாள் லீவ் போட்டால் என்ன ஆகும்னு டெலிவரி பாய்ஸ்க்கு தெரியும் சரிங்களா. டார்கெட் இருக்கிற கம்பெனியில் வேலை பார்க்குற டெலிவரி பாய்ஸ்க்கு தெரியும், ரொம்ப ரிஸ்க் அது. அதனால் அந்த மாதிரி ரிஸ்க்கை நம்ம எடுக்கக்கூடாது என்றைக்குமே. இந்த ஆர்டர் நம்ம ரூம் பக்கத்தில் தான், அப்படியே இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே ரூமில் போய் படுத்துடலான்னு பார்க்கங்க. ஏன்னா நான் இந்த ரிஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படியே உரையுதுங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில், சூரியன் வந்து வெளிச்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது, வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இல்லை, இது நம்ம இந்த கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கும்போது வெயில் அடிக்கும், இருந்தாலும் ரொம்ப குளிரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த ரெண்டு விரல் கடையிலோடி காற்றுப்பட்டு இந்த கை ரெண்டும் பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. இங்கே இந்த பெருவரல் காலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சில்லுன்னா இருக்குது, அப்படி ஒரு குளிர். ஆனால் நல்லா இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வெயிலில் கடந்து காஞ்சி கருவாடாயிட்டேன். இப்போ கொஞ்சம் அந்த இது கிளைமேட் மாறுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஐயோ, ஷவர்மா ஹவுஸ் ஆர்டரா? எப்படின்னு 20-25 மினிட்ஸ் ஆகுமே. சரி நிற்போம் இங்கே எங்கேயாவது. நல்லா வெதுன்னு இருக்க இடம் இது. இங்கெல்லாம் விட்டா வண்டி தீட்டு வண்டி. காரு ஃபுல்லாக ஹேங்கரில் வேலை பார்க்குறவங்க காருங்க. ஹங்கரு, ஜாய்ஸ், நூனு, டெலிவரி ஜாபுக்குள்ளவங்க. நான் போகிறான் பார்த்தீங்களா.
கார் ஒரு விஷயம் இல்லைங்க இங்கே வாங்குறது. கார் வாங்குறதுலாம் சிம்பிள் தான், ஆனால் நம்மளுக்கு ஓட்ட தெரியணும், அதான் ஒரு விஷயம். பார்க்கிங்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த கிளைமேட்டுக்கு சரியான ஒரு லொக்கேஷன் போயிட்டு இருக்கேங்க. ஒரு பெரிய ரவுண்டானா வரும், ஒரு 8 போட வேண்டியிருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன் வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். சூப்பராக இருக்கும் கிளைமேட்டும், நம்ம சில்லுன்னு பார்க்க அப்படியே ஒரு மாதிரி மந்தமான ஃபீல். எப்படி சொல்ல, இது வந்து ஒரு மாதிரி கிளவுடு பெஸ்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகி ஒரு ஃபீல் அந்த மாதிரி தெரியும் தூரத்துல பாக்குறதுலாம். அந்த சைடு நல்லா இருட்டிட்டு இருக்கு, அடமழை வெளுத்து வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன். உடம்ப கல்லாக்கி கடா கரிகாலா அந்த மாதிரி தான். லைட்டா மழை பெஞ்சாலும் ஓடிடுவேன் ரூமுக்கு. ஏன்னா நம்ம இந்த இன்னொன்று அமௌண்ட்டுக்காக நம்மளோட லைஃபே நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. ஓடிடுவேன் நானும். அவ்வளோதான். வீடு எவ்வளவு போறான்னு பார்த்துமா பார்க்கலாமா வேண்டாம். உங்களுக்கு தெரியுதா மேப்லயே ஒரு மாதிரி ரவுண்ட் போட்டு போகும், சூப்பரா இருக்கும். ஸ்பீட் எவ்வளவு போயிட்டு இருக்கோம், 90ல கூகுள் மேப்ல 90 காமிக்குது, நம்மளோட ஸ்பீடா மீட்டர்ல 100 காமிக்குது. டிஃபரன்ஸ் இருக்குமா இல்ல கரெக்டா தான் இருக்கா? எது கரெக்டா இருக்கும் நீங்களே சொல்லுங்க, மீட்டரா இல்ல கூகுள் மேப்பா? அப்படி சின்ன தூரம் இருக்கு, குளிருது அப்படியே. கை காலுக்குள்ள அப்படி கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் அப்படியே காத்து குங்கின்னு உள்ள போகுது. பிடி பிடி 100 இந்த டைம்ல பிரேக் அடிச்சா டயரே நிக்க மாட்டேங்குங்க, பேச்சக்காம கேட்க மாட்டேங்குது. பாருங்க எப்படி எக்ஸ் போனா பாத்தீங்களா, வண்டியில இருந்து கண்ணுல மண்ணு விழுந்துட்டு அடி 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 அடி. இப்ப பாரு, A few minutes later. இந்த கேமரா கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்குங்க, பேட்டரி இறங்கி இறங்கி போயிடுது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த கேமரா வாங்கி. பேட்டரி நிற்க மாட்டேங்கா என்னன்னு தெரில. இப்போ அதிகமாக சில்னஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, கேமரா பேட்டரி இறங்கிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் பேட்டரி சார்ஜ் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலும் சார்ஜ் போட்டிருக்கேன், போட்டு கிளம்பியாச்சு. பயங்கரமாக கூலிங்காக இருக்குது. இப்படி ஊதுனேன்னு வைங்களா, வைசர் ஃபுல்லாக அப்படி ஒயிட் கலரில் மாறிடுதுங்க. யார் இவ்வளோ வேகமான்ட்டு பிரேக் அடிச்சுட்டு நிற்கான் தற்குறிப்ப. ஓரமா போல தம்பி. குட்டி பசங்க இங்கெல்லாம் 16 வயசுல லைசன்ஸ் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய குட்டி குட்டி பசங்க வண்டி ஓட்டுறாங்க. இந்த முன்னால் போகிற வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன். நம்ம ஊர்லலாம் அந்த பையனுக்கு லைசன்ஸே கொடுக்குற வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒரு பையன் தான் வண்டி ஓட்டுறான் அந்த வண்டியை. ஓ பயங்கரமாக குளிருது. இன்னும் இன்னைக்கு ரொம்ப கஷ்டங்க, அப்படி குளிருது. ஸோ உண்மையே சொல்கிறேன், இப்படியே இந்த ஒரு பிப்ரவரி வரைக்கும் இருந்துச்சுன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு வானத்தை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கா, அந்த சைடு ரொம்ப டார்க்காக இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம மால்க்கு அந்த சைடில் தான் பசங்க எல்லோரும் ரூம் கண்டாங்க. நானுமே இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் தான் போனோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி சரி ஓகே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கேன். ஸோ வீடியோவுமே இன்றைக்கி எடுக்க முடியல, ஏன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு எனக்கு அது கரெக்டாக தெரிலங்க. ஏன்னா பேட்ரி டக்கு டக்குன்னு அதோட லைஃப் சார்ஜ் இறங்கிடுது. ஏன்னா இதோட மேக்ஸிமம் இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் அப்படின்னு சொல்லி இதோட இதுலேருந்து இருந்துச்சு. நானும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் எடுத்திருக்கேன். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, டக்கு டக்குன்னு இது ஒருவேளை இந்த கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால பேட்ரி இதாகிடுதா எனக்கு அது என்னன்னு தெரில. ஆனால் பேட்ரி உடனே ஒரு என்ன போயிருது. இப்போ பாருங்க, இவ்வளோ நேரம் பவர் பேங்கில் போட்டுட்டு இருந்தேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன், பைக்கோட கனெக்ட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஃபாக்லாம் பார்த்தீங்கன்னா ஊதுனோன்னு வைங்களேன், கண்ணாடி ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாறிடுதுங்க. இப்போ இப்போ டெமோ பார்த்ததுக்கே கண்ணாடி இதாகுது. முன்னால் வண்டி இல்லாத போது நான் நல்லா ஊதி காமிக்கிறேன், கண்ணாடி ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்கும். ஓ மை காட், சூப்பரா இருக்குங்க. சவுதி அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. மேபி இங்க இப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், இங்க இருந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ 2 வருஷம் 3 வருஷம் பல வருடங்களா இங்க இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் கிளைமேட் இங்க இருக்கும் அப்படின்னு. புதுசா வரவங்களுக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு பாலைவனம், ஏன்னா சவுதினாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாலைவனம் அது டெசர்ட்டு.
அங்கே எப்போவுமே வெயில் அடிக்கும், தண்ணிக்கு பற்றாக்குறை, தண்ணி கிடைக்காது, தண்ணி ரேட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய மெத்து இருக்கு. எனக்குலாம் அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த ஊருக்கு அப்புறம் தண்ணி கூட ரேட் அதிகம் அப்படிம்பான்லு, தண்ணி கிடைக்காதும்பான்லு, அங்கே ஏன் போகிற அப்படிம்பான்லு. பட் இங்கே வந்தப்புறம் அப்படிலாம் கிடையாதுங்க. தண்ணிலாம் வசதி நல்லா இருக்குது, தண்ணி வசதி நல்லா இருக்குது. நல்லா தண்ணி குடிக்கணும், கேன் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் காசு செலவு பண்ணி தான் ஆகணும். இங்கே உள்ள 2 ரூபா அப்படிங்கும்போது நம்ம ஒரு காசுக்கு 40 ரூபா ஆச்சு, அது ஓகே. பட் மஸ்ஜித்லலாம் தண்ணி கிடைக்குது, நிறைய இடத்துல தண்ணிலாம் கிடைக்கும். இப்போ அங்கே பாருங்க எப்படி இருக்கு தெரியுமாங்க, அந்த ஒரு டார்க் பிளாக், இந்த பயங்கரமான இந்த யாருக்கெல்லாம் இந்த ஹாரி பாட்டர் படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த டார்க் டெவில் அப்படிம்பாங்க தெரியுமா, ரொம்ப பிளாக் கலரில் அந்த மாதிரி இருக்குங்க. ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிளாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது அப்பா கொடூரமாக இருக்கான். நம்ம போயிட்டு சாப்பிட்டு சடார்னு ரூம்ல போய் படுத்துருவாங்க. எப்படியும் நாளை காலையில் மழை பெய்யும், நம்ம எப்படியும் ஒரு 12 மணிக்கு பிறகு தான் வேலைக்கு வரணுங்களா. சரிங்க, இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஆர்டர் முடிச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த கிளைமேட்லேயே நம்ம 16 ஆர்டர் முடிச்சிட்டோம். மூக்கு வேற பிடிச்சிக்கிட்டு மூக்கு இழுக்க ஆரம்பிச்சிட்டு என்ன ஆக போகுது. இதுதான் பிரச்சனைங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு நாள் ஏதோ நம்ம வந்து கிங் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு கெத்து இதெல்லாம் குளிரா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேலை பார்த்துருவோம். ஆனால் என்ன ஆகும்னா நம்மளே மீறி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இயற்கைன்னு, அது நம்மளோட பாடியை சிதைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சளி பிடிச்சிருச்சு. எப்படியும் வீட்டுக்கு ரூம் போனோடனே இப்போ எனக்கு லைட்டாக ஒரு சைடு தலை வலிக்க தான் செய்யுது. ரூம் போயிட்டு படுத்த உடனே கூட கொஞ்சம் தலைவலி வந்துடும். இதுக்கு ஊரில் இருந்தால் நல்ல ஒரு நண்டு சூப்பு குடித்தா சளி எல்லாம் இறங்கிரும். பட் நம்ம ஊரில் இல்லை, அது ஒரு விஷயம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் வீட்டில் நம்ம ஒரு ரசம் குடித்தாலுமே அது உடம்பு வலியோ இல்லை காய்ச்சலோ சரியாக்கிறோம். இங்கே வந்து நம்ம மாத்திரையே போட்டாலும் சரியாகாது. ஏன்னா இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம காய்ச்சல்னு போனால் ட்ரிப்ஸ் ஏற்றிடுறாங்க. அங்கே அதான் ஒரு பிரச்சனை. காய்ச்சல்னு போனாலே போதும், ஒரு 2 ஊசியை போட்டு மாத்திரை ஒரு கிலோ கணக்கில் மாத்திரை எழுதி கொடுத்து ஊசியை போட்டு விட்டுறாங்களே, அது ஒன்று தான் பிரச்சனை. பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு போகாது. நம்ம போனோடனே ஒரு பேராசிட்டமால் 650 உள்ள புடக்குன்னு போட்டு படுத்துட வேண்டிதான். இப்போ நல்ல ஒரு காரசாரமாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டோன்னு வைங்களேன், இந்த சளிலாம் வந்த பாதைக்கே ஓடிடும். Come on.